ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று சிவராத்திரியில் நானும் என் அப்பாவும் நீ கேட்ட வரத்தோடு உன்னை தேடி வந்துள்ளோம். உன் பிரார்த்தனை நிறைவேறியது. எங்களை காக்க வைக்காமல் நீ இதை பெற்றுக்கொள்வாய் என்று நம்புகிறேன். என் தங்கமே, திருச்செந்தூர் முருகன் மீது நம்பிக்கை இருக்கிறது தானே? கண்மணியே, நீ செய்யப்போகும் சாதனைகளை நிச்சயமாக நீ நிர்ணயிக்க முடியாது. ஆனால் இன்றைய உன் மனதின் நம்பிக்கை நாளை நீ அடையப் போகும் சாதனைகளை நிச்சயமாக உறுதி செய்யும். உடலில் உள்ள குறைகளாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் முடியாது என்று புறக்கணிக்கப்பட்ட எத்தனையோ பேர் முடியும் என்று வாழ்ந்து காட்டி வாழ்க்கையில் சாதனை படைத்திருக்கிறார்கள். எப்படி? இந்த திருச்செந்தூர் முருகன் அருளால் தான். இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பினால்தான். இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பியவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் கொடிகட்டி பறந்துள்ளார்கள். அதுவும் இன்று சிவராத்திரியில் என் அப்பாவோடு உன் வீடு தேடி வந்துள்ளேன். நீ கேட்ட வரத்தோடு பெற்றுக்கொள் தங்கமே. பெற்றுக்கொண்ட பின் அடுத்த நொடியில் கூட நீ சிறப்பாக வாழலாம். முன்னேறி செல்லப் போகிறாய். நாளைய வாழ்க்கை இன்றே உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தப் போகுது. எந்த நிலையை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை அப்படியே உன்னால் அடைய முடியும். எந்த அளவுக்கு எங்களை நம்புகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கானது அனைத்தும் கிடைக்கும். திருச்செந்தூர் முருகனின் அருளால், ஈசனின் அருளால் எல்லோர் வாழ்க்கையிலும் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நீ உணர முயற்சி செய்யாதவரை முருகனின் அருளை உன்னால் உணர முடியாது. இதுவரை உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் நடக்கவில்லை என்றாலும் நம்பிக்கை இழக்காது. எந்த நொடியிலும் அதிசயங்களை நிகழ்த்துவோம். அதை வரவேற்க தயாராக இருந்தால் மட்டும் போதும். நீ இழப்பது அனைத்தும் அதைவிட சிறப்பான ஒன்றை பெறுவதற்கு. எனவே இப்போது நடப்பது அனைத்தும் நன்மைக்கென்று நினைச்சுக்கோ. இந்த பூமியில் வாழ கிடைத்த வாய்ப்பை முழுமையாக நீ பயன்படுத்தணும். முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவணும். சிரித்த முகத்தோடு யாரை வேண்டுமானாலும் உபசரிக்கணும். எதிரியை கூட வா என்று அழைக்கணும். அற்புதமான இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவித்து வாழ்ந்துவிடணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த முருகனின் அருளோடு அனைத்தையும் சமாளிக்க முடியும். நம்பிக்கை இருந்தாலே போதுமானது. எல்லா முடிவுகளும் ஒரு புதிய ஆரம்பம்தான். மகிழ்ச்சியோடு இன்றைய நாளை துவங்கு. உனக்கு நல்லது நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். ஓம் முருகா என்று இன்று சொல்வதோடு ஓம் நம சிவாய நமக என்று என் அப்பாவையும் சேர்த்து இன்று வணங்கு. அருமையான நாளாக இருக்கும். உன்னுடைய இன்றைய எண்ணங்கள் நாளை உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும். இந்த முருகனின் ஈசனின் அருளால் உன் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியான மனதோடு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு உளமாற ஆசீர்வாதம் பண்ணுகிறேன். உன் திருச்செந்தூர் முருகன். என் செல்வமே, முருகனின் மீது நம்பிக்கையுடன் கூடிய பிரார்த்தனைகளை தொடங்கும் ஒவ்வொரு நாளும் மிகச் சிறப்பான அற்புதமான நாளாக இருக்கும். உன் பிரார்த்தனைகளையும் உன் ஆசைகளையும் இந்த முருகனோடு பகிர்ந்து கொள். என்னால் நிறைவேற்ற முடியாதது என்று எதுவும் இல்லை. ஆனால் நிறைவேற்ற தாமதமாகிறது என்றால் அதற்கான நேரம் இப்பொழுது இல்லை என்றுதான் அர்த்தம். எனவே உன் பிரார்த்தனைகளுக்கு பலன் உடனே கிடைக்கவில்லை என்றால் கவலைப்படாதே. பொறுத்திருக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழலாம். முருகனை நம்புங்கள். உன் பிரார்த்தனைகள் வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பல மடங்கு பலன்கள் கிடைக்கும். நல்லதை செய்துவிடு. நல்லதை நடத்துவாய். நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கை செழிக்கும். இந்த முருகனின் ஆசிகளால் இந்த நாள் அழகான அற்புதமான நாளாக அமைய
என்னுடைய ஆசிகளை திரும்பவும் சொல்கிறேன், வழங்குகிறேன். என் செல்வம், சில நேரத்தில் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரியாமல் கண்ணீர் வருகிறது. ஏன்னா மனதில் ஒரு சுமை அழுத்துகிறது, மனதில் ஒரு வலி வேதனைப்படுத்துது. நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுட்டு கொண்டிருக்கிறது. அதை தாங்க முடியாமல் உன் மனமானது தவித்து கொண்டிருக்கிறது. உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் ஒரு சில நேரம் புயலாக, மழையாக, இடியாக சில நிகழ்வு உன் கண்முன் வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது. உன் முருகன் சரியாக சொன்னேனா? நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை உனக்கு. முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு பொசுக்கு. எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு. அனைத்திலும் நான் இருக்கிறேன். இன்று என்னோடு என் அப்பாவும் இருக்கிறார். சிவனையும் நம்பினோர் கைவிடப்படார். எல்லாம் நன்மைக்கே என் முருகன் செய்வார் என்ற உனக்கு நம்பிக்கை இருக்கணும். எதற்கும் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. நான் இருக்கிறேன் உனக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோ, யோசிச்சுப்பார். பெற்ற தாயானாலும் சரி, தந்தையானாலும் சரி, மனைவியானாலும் சரி, கணவரானாலும் சரி, குழந்தைகளானாலும் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டும்தான் அவர்கள் உன்னுடன் வந்து கொண்டே இருப்பார்கள். உன் மனதை திடமாக வச்சுக்கணும். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை, யாரும் நிரந்தரமில்லை. உன் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருப்பதற்கு சில நேரங்களில், பல நேரங்களில் மற்றவர்களையும் குறை கூறிக்கொண்டிருக்கிறாய். வேண்டாம் தங்கமே, வேண்டவே வேண்டாம் தங்கமே. இந்த முருகன் சொல்வதை கேள். நீ என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க பக்குவ நிலையை உனக்கு நான் வரவைப்பேன். அந்த பக்குவம் இல்லாததால் தானே உன் மனமானது சிதறுகிறது, கண்டதையும் நினைக்கிறது. எதை நினைக்க வேண்டுமோ அதை உன் மனம் நினைக்கக்கூடாததை நினைக்கிறது, நினைக்க வேண்டியதை தவற விடுகிறது. ஏன்னா உன் மனது இன்னும் பக்குவப்பட்டது என்று சொல்ல முடியாது, பக்குவப்படவில்லை என்றும் சொல்ல முடியாது. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ கூடிய விரைவில் செய்கிறேன். கவலையே படாது. இன்றைய நாள் இனிதான நாளாகத்தான் உதிர்ந்துள்ளது. அதை கவனமாக பயன்படுத்திக்கும். நிச்சயம் உனக்கு இன்று நீ கேட்ட வரத்தை நாங்கள் கொடுத்து உன்னை மகிழ்விக்க வந்திருக்கிறோம். நீயும் எங்களுக்கு நன்றி சொல்வாய். கூடிய விரைவில் உனக்கானது உன் கையில் கிடைக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.